வணக்கம். சமீபத்தில் ஒரு மாதத்தில் 134 கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகி மதுரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக சாதிக்காக கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறையை கையில் வச்சுக்க ஐயா ஸ்டாலின் ஏன் சரியா கையாள மறுக்கிறார்? சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கும்போது ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. அதுக்கு இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அந்த நிர்வாக திறமை சரியில்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு கொள்ளைகள் நாட்டில் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் ஏற்படுது. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா தலித் தலைவர்கள் தான் குறிப்பாக வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அது சமூக நீதி பற்றி பேசுகிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி இந்த தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நல்ல கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது தவறு. ஏன்னா சட்ட ஒழுங்கு காவல்துறையை கையில் வச்சிருக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையில் வச்சிருக்காரு. அவர் பேட்டியில் சொல்லும்போது எந்த ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அது முற்றிலும் தவறானது. எந்த ஆட்சியிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு 30 நாளில் 131 படுகொலைகள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு தலைநகரத்திலே இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது முழுமையாக முதல்வர் அவர்களுடைய பொறுப்பு தான். இது அவர் தான் இதுக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். திமுக ஆட்சிக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் சமூக வலைதளங்களை எழுதினாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது பண்றாங்க. ஆனா கள்ளக்குறிச்சியில விஷசாராய குடிச்சு இத்தனை பேர் இறந்திருக்காங்க. அது உளவுத்துறைக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தெரியும் சார். இது பக்கத்திலேயே காவல்துறை நிலையத்துக்கு பக்கத்தில் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்திருக்கு. இது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதுங்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இறந்தவங்க எல்லாருமே ஒரு தாழ்த்தப்பட்ட தலித்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இறந்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் இதுகள்லாம் நடந்துக்கிட்டு வருது. குறிப்பாக பார்க்க போனாவே தமிழகத்திலேயே தாழ்த்தப்பட்ட மக்கள் குறிப்பாக அவங்க தான் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த சாராய கடைகள், பிராந்தி கடைகள் இதெல்லாம் அந்த தெருவுக்கு அருகாமையில் தான் வச்சு அந்த மக்களுடைய ரொம்ப ஒரு இறந்து அவர்களெலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அதிக இளம் விதவைகள் அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறன்னு சொன்ன மாண்புமிகு தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அவர்கள் தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்பட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இதுக்கெல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காமல் இருக்குது என்பது எங்களுடைய கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் நல்ல ஒரு நிலையான ஆட்சி நடைபெற தமிழக மக்களாகிய நம்ம தான் அதை கொண்டு வரணும். நன்றி சார். சார் வணக்கம். சமீபத்தில் திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்க ஒரு மாதத்துல 133 கொலைகள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக சீர்கெட்டு இருக்கிறதா தகவல் கொடுக்குறாங்க எல்லாருமே. இப்போ கூட சென்னையில கூட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங். இப்போ அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி மதுரையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டதுக்கு யாருன்னா காரணம் நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணம் ஆளுங்கட்சி உருப்படியான முதல்வர் இல்லாத காரணத்தினால பல கொலைகள், கஞ்சா புழக்கம் அதிகரித்து நாட்டு கள்ளச்சாராயத்தால் இப்போ ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இவங்க இலவச பஸ்ஸு, பேருந்து இதுமாரி கொடுத்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே தாலிக்கர் இல்லாமல் அனைத்து பெண்களும் நடமாட காரணம் திமுக மு.க. ஸ்டாலினுடைய அரசு. நேரடி கண்காணிப்புல இருக்குன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு இருக்கு. அதுக்கு ஐயாயிரம் பொறுப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு அறிக்கை கொடுக்குறாங்க. திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னா திராவிட குடும்பங்களுக்கு மட்டும்தான் நடந்துட்டு இருக்கே தவிர பிற ஏழை மக்கள், எளிய மக்களுக்கு சார்பாக நடக்கலை. அவங்களுக்கு அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு, கட்சியில் உள்ளவங்க சட்ட ஒழுங்கு
பெரும் நிலக்கிழார்கள் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க உதவி புரியுறாங்க தவிர கட்சிக்காரங்க மட்டும்தான் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கே தவிர வேறு எதுக்கும் பாவர மக்கள்லேருந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. சாமானிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுங்க. ஏன்டா திமுகவுக்கு ஓட்டு போட்டோங்கிற நிலையை வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. இதில் இது வந்து இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தர் சென்னையில் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வந்து இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லாதான் காரணம். போலீஸே இதுக்கு துணை போயிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். சமூக வலைதளங்கள்ல வந்து ஆட்சிக்கு எதிராக ஒரு மீம்ஸ் போட்டா கூட உடனடியாக கைது பண்றாங்க. கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாரை விட்டு அவங்களை கைது செய்யாததுக்கு காரணம் திமுக ஆட்சி தான் காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாடு சீரழிஞ்சு கிடக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக தான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில், திமுக ஆட்சி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை. கள்ளசாரை விடுதி சட்டம் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. அது சரியான முறையான 10 லட்சம் ரூபா கொடுக்கறது எத்தனை ஏழை மக்கள் படிக்காமல் தற்கொலை பண்ணிக்கிறான், கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சம்பாதிக்கிறான், விவசாயி துண்டு வாங்குறது கூட காசு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கறது வந்து முறைகேடு, தேவையற்ற ஒன்று. இது வந்து ஒரு விடிய அரசுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இந்த 10 லட்ச ரூபா கொடுத்தது. 2026 ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். 2026 ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கல. ஆட்சி மாறிடும் கண்டிப்பாக. ஒரு மாசத்துல வந்து 133 கொலைகள் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு எப்படின்னா பாக்குறீங்க? இந்த சட்ட ஒழுங்கை நீங்க எந்த மாதிரி கவனிக்கிறீங்க? வணக்கம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஒரு மாதத்தில் 31 நாட்களில் மொத்தம் 133 கொலை நடந்திருக்குன்னா இது நாடா சுடுகாடான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மாதத்தில் 133 கொலைகள் நடக்குது அப்படின்னா, குறிப்பாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்குங்கிறத நீங்களே பார்க்கணும். வார்த்தைக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறோம், நாங்கள் இந்த ஆட்சியில் எந்த குறைகளுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற இந்த ஆட்சியில் தான் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக கேடுகட்ட நிலையில் இருக்குது. அதுக்கு சாட்சி ஒரு இந்திய கட்சியினுடைய மாநில தலைவரே வெட்டி கொள்கிற அளவுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில தலைவருக்கே எப்படி இருக்குன்னா சக மனிதர்கள் இதில் எப்படி வாழ முடியும்? நீங்கள் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் விஷசாராயம் காய்ச்சி குடித்து 60 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு முதல்வருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே சட்ட ஒழுங்கு வந்து என்னோட நேரடியாக கண் பார்வையில் இருக்கும், சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாறாவே நடந்துகிட்டு இருக்கு. அது முதல்வருடைய நேரடி பார்வையில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு துறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அந்த உதாரணத்துக்கு நீங்களே எடுத்துக்க வேண்டியதுதான். தொடர்ச்சியாக வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு மீம்ஸ் போட்டாலோ ஏதாச்சும் பரப்புரை பண்ணாலும் உடனடியாக கைது பண்ணுற காவல்துறை தொடர்ச்சியாக வந்து கள்ளச்சாராயம் காட்சி விற்றவங்களை வந்து கைது பண்ணலை. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்குமான சுதந்திரம். அது வந்து அந்த கருத்து சுதந்திரம் குறவலை நெரிக்கப்படுது இங்கே. ஏன்னா இப்போ ஒரு அதிகாரத்துக்கு அல்லது ஒரு ஆட்சிக்கு எதிராக நீ வந்து எதிர்கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து மக்களாட்சியே கிடையாது, மக்கள் அதிகாரமே கிடையாது. மாறா இங்கே அப்படி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் பண்ணாத தப்புன்னு சொல்லலை. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அந்த பாடல் வெளியிட்டிருக்கிறாங்க. இது பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கு. சின்ன குழந்தை கூட அந்த பாட்டை பாடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பாட்டை பாடிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி அது எவ்வளோ ஒரு விரைந்து அதை செய்கிறாங்க பாருங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னா. அப்போது நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் இவங்க சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்துகிற வகையில் நடக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியை குறை சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே சட்டங்கள் பாயும். அதான் இங்கே தமிழ்நாட்டு நிலவரம். ஆட்சியிலையோ மற்ற கட்சி ஆட்சியிலையோ இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சுன்னா எல்லா கட்சிகளும் ஊடகங்களும் அதை வந்து பெரிய பூராகரமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. திமுக ஆட்சியில் வந்து எவ்வளவு சட்டமீறல் நடந்தாலும் அதை ஏன் ஊடகங்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் பேச மறுக்கிறாங்க? கூட்டணி கட்சி எப்படி? கூட்டணி கட்சிங்கிறது அந்த கட்சி தலைமையேற்றிருக்கக்கூடிய கூட்டணி தலைமைக்கு தான் ஆதரவாக பேசுவாங்க. எப்படி கூட்டணிக்கு எதிராக பேசுவாங்க? அது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்த நாட்டில் நடக்கிற அநீதிகளை சமூக ஊடகங்களும் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் தான் வெளியிட்டு காட்டணும். அதுக்கான சுதந்திரத்தை இந்த அரசு கொடுக்கணும். அதை கொடுத்துருந்தா இந்த ஊடகங்கள் அதை வெளிக்காட்டும், பேசும். அண்ணா வணக்கம்ண்ணா. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதத்தில் வந்து 134 கொலைகள் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து சென்னையில் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கி அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகி வந்து மதுரையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. வட மாவட்டங்களில் வந்து சாதிக்காக கொலைகள் நடக்குது, திருநெல்வேலி மாவட்டங்களில். இதையும் சட்ட ஒழுங்கை கையில் வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தம்பி, இந்த ஆட்சி வந்து சாதிக்க வேண்டியதாக இருக்குது.
சார் வணக்கம். ஒரு மாதத்தில் வந்து தமிழகத்தில் வந்து 134 கொலைகள் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கட்டிட்டு சொல்லி எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை என்ன செஞ்சால் சரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ரவுடிகளை பூரா ஒழிச்சா சரியாயிரும். ரவுடிகளை ஒழிச்சா சரியாயிரும். இது வந்து காவல்துறையை நேரடி கண்காணிப்பில் வச்சிருக்க ஐயா ஸ்டாலின் தானே நடவடிக்கை எடுக்கணும். அவர் நடவடிக்கை எடுக்கணும். அதை அவர் இதில் உள்ளதுனால அவர் தான் முக்கிய பொறுப்பாக எடுக்கணும். வேற என்ன, முதல்ல ஊர் முழுக்க கஞ்சா கள்ளச்சாராயம் இதெல்லாம் அதிகரித்து வருது. இதை போலீஸும் நடவடிக்கை எடுக்கணும்.